சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டேஸ்டியான அவரைக்காய் வேர்க்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம், களி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வழியாக வரும். இப்போது குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் தோல் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இந்த தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிக்கு போட்டுக்கோங்க. இப்போது தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போது ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ அவரைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் புளி தண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு காட்டு நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த குழம்பு இந்த புளி தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். அதுலேயே காயும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நம்ம அவரைக்காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையை வறுத்துட்டு அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அதை இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வச்சுக்கிட்டு அதை நீங்கள் குழம்புக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப நைஸாக விட்டிங்கன்னா அப்படியே நமக்கு ஆயில் கன்சிஸ்டன்சியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விடாமல் கொஞ்சம் பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு குழம்பு நல்லா திக்காகவும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வேர்க்கடலை பொடி போட்டுட்டு நமக்கு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லைங்க. உடனே கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இந்த மாதிரி அவரைக்காய் வேர்க்கடலை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.